உங்க ஏஜே பேசுறாள். அப்படி இருக்கீங்க எல்லாம் தரத்தின் தரவா இருப்பேன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரத்தின் தரமான ஒரு கலெக்ஷனை தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏஜே எலிட்ஸ் பிரசன்ஸ், அதாவது கோல்டன் ஃபோர்த் வாலோட, அதாவது நான் ஒரு 930 பக்கம் வால்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமா கைஸ், எங்க கரெக்டா 930 இருக்கு. 930 பக்கம் வால்ட்டோட ரொம்ப ஒரு ஹார்ட் கலெக்ஷன். நீங்க கலெக்ஷன் பார்க்கும்போதே உங்களுக்கே எப்படி சொல்ல ஒரே ஜாலியா இருக்கும். ஐயா என்னடா கலெக்ஷன்ல எப்படி இருக்கு அந்த மாதிரியானது உங்களுக்கே தெரியும். நம்ம கையில கிட்டத்தட்ட ஒரு பல அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இது ஒரு அக்கௌண்ட்ஸ் தான். அண்ட் இதோட ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா எங்க பியூட்டியை கொண்டு வந்து எடுத்திருக்காங்கன்னா அந்த 83வது லெவல் நண்பர்களே. 83வது லெவல் 67,000 லைக்கு. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ரெட் பிரியாட்ருவாலு கிராஸ் ப்ரோ வேர்ல்டுலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இது. அது பிரைஸ் வேற வந்திருக்கு. காம்போனா காம்போ சும்மா கொடுத்து எடுத்துருச்சு. அந்த மாதிரியான ஒரு காம்போ தான் நம்மளுடைய ப்ரொஃபைல் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். மெயின் பியூட்டியே இதுல தான். அதாவது எல்லாமே கோல்டன், இது கோல்டன், இது கோல்டன், இது கோல்டனு. இங்க மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸா இருக்கு. இப்பதாங்க மெயின் இதே சம்பவத்தை காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் லைட் போட்டிருக்காங்க, அது இல்ல சாரி இது செகண்டு, இது தேர்டு, அதுக்கப்புறம் ஃபோர்த்ல இருந்து கண்டினியூஸா போட்டு வச்சிருக்கானுங்க. என்னடா இவனுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கானுங்க. நான் அந்த டைம் அதை வந்து மணியை பிடிச்சி ஆடிட்டு இருந்த டைமே இவனுக்கு போட்டு அந்த அளவுக்கு டாப் பண்ணி சாரமா இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து விளையாடும் போது இது அந்த 7th லைட்ல இருந்து போட ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் உண்டு. அதாவது அந்த அப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம் தெரியுமா, போனுக்கு ஒரு 10 ரூபா கூப்பன் வாங்கி, அந்த மாதிரி ஒரு மெத்தட் உண்டு. அதுல பண்ணிட்டு இருந்தேன். நீங்க அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு பிளேயர்ஸ்க்கு தான் நான் சொல்றது கனெக்ட் ஆகும், நியூ பிளேயர்ஸ்க்கு தெரியாது. பாத்தீங்களா புஷ்அப் அமௌண்ட் பயங்கர ரேரு. அண்ட் இப்போதாங்க ஒரு மெயின் சம்பவத்துக்குள்ளே போறோம். ஹேர் கலெக்ஷன் 465 ஹேர் கலெக்ஷன் இருக்கு. எஸ்கே சபீர் காய்ஸ், எஸ்கே சபீர். ஐயோ சாரி, இதான் எஸ்கே சபீரா டப்புன்னு. இது பேர் வந்து எலக்ட்ரிக் ஷாக்கு. ஆனா நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா எஸ்கே சபீர். இது ரைஸ்டார் ஹேர், எஸ்கே சபீர் ஹேர், ஆர்டிக் ப்ளூ, அதுக்கப்புறம் லோகேஷ் கேமரோட ப்ளூ பண்டிலு, அதுக்கப்புறம் கோல்டன் சைடு, ஒன் சைடு ஹேரு. கைஸ் நம்ம வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க நேரம்னா மழை பெய்யுது, ஆர்ன் அடிச்சுன்னு போறான். இந்த ரோட்ல எவனுமே இல்லை, எதுக்கடா ஆர்ன் அடிக்குங்க மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஐயோ செட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷனே சும்மா வெறியா இருக்குது. இப்போதாங்க மாஸ்கே போகிறோம். மாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4th லைட்டு, ஆர்டிக் ப்ளூவு, அதுக்கப்புறம் டாப் ஜோக்கரு, பிளாக் ஜோக்கரு. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஜோக்கர் வந்து முன்னக்குட்டிய காலத்திலே இருந்துச்சு. அப்போ பிளாக் ஜோக்கர்ல பிளாக் மட்டும் தான் புதுசாக எடுத்துருக்காங்க. ஓகேவா, டாப் ஜோக்கர் வந்து ஆதி காலத்திலே இருந்த அக்கௌண்ட். ஏன்னா நம்ம தான் இது வந்து எப்படி சொல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கே வந்துருச்சு. ஓகேவா, அங்கே இதெல்லாம் ஃபுல்லாக எக்யூப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐஎம்பி பேண்ட்டு இதுவுமே முன்னக்குட்டியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தப்போ இங்கே எடுக்கலாம் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதாங்க மெயின் சம்பவத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். 930 வால்ட் பக்கம் இருக்கிறது ஃபுல்லுமே டாப்பு டக்கரு ஷார்ட் லுக்கரு ஸ்டண்ட் நிற்கிற அப்படின்னு பாட்டு பாடாச்சுன்னா இப்போ அது என்ன சன் பிக்சர்ஸ் காரனுக்கு வந்து காப்பிரைட்ஸ் குத்துருவாங்க, சேனல் இழுத்து முட்டுன்னு நான் போண்டியே தான். அதனால அது யூடியூப்ல போய் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம கலெக்ஷனை பார்ப்போம். கைஸ் நான் கரெக்டாக அந்த இதாக கட்டுறேன். செகண்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது எடுத்தது. செகண்ட் இருக்கா, அதுக்கப்புறம் வேற எங்கே போச்சு, தேர்டு தான் இல்லை, அது வந்து அது கீழே கிடக்கும்னு நினைக்கிறேன். 4th வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கைஸ், அது கோல்டன் ரோம்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th கைஸ், 5th வேற 6th கீழே கிடக்கும்னு நினைக்கிறேன். அந்த முக்கியமாக நம்மளுக்கு தெரியுத லைக் மட்டும் நான் மேலே எக்யூப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th கைஸ், அதுக்கப்புறம் எங்கே போச்சு 8th, அதுக்கப்புறம் 9th எங்கே என்ன ரைட்டா கீழே போகும்போது பார்த்துக்கலாம். என்ன ஐட்டங்களோ 2LB பிளாட்டிங்கில் எங்கள் மாதிரி ஐயோ என்னென்னமோ இருக்கா. சரி ரைட் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு டிஷர்ட்டு சைடில் கிளிக்னு சவுண்டு கேட்டுனா நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க, அது வேற ஒன்றும் இல்லை, அது அந்த மவுஸோடது. ரைட் நண்பர்லே ஓல்டு டிஷர்ட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன வாங்க அப்படியே கீழே நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிப்போம். இதெல்லாம் எனக்கே என்னன்னு தெரியல, அப்படியே கீழே வார்த்தை வரும். அப்போ என்ன லாஸ்ட் சிக்னலா, கேமுக்கே லாஸ்ட் சிக்னல் கொடுக்க போறானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வர எல்லா இளவையும் ரிட்டர்ன் விட்டுருக்கானுங்க கைஸ், வெறும் பரதேசி போயிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இன்குபேட்டர் டாப்பு. இதான் எனக்கு தெரிஞ்ச லாஸ்டா வந்து இன்குபேட்டர்னு நினைக்கிறேன் கைஸ். இதான் லாஸ்டா அந்த இன்குபேட்டர். அதுக்கப்புறம் அந்த இன்குபேட்டர் காஸ்ட்யூமே மறந்துட்டானுங்க, ஆல்ரெடி இருக்கிறதா ரிட்டர்ன் விட்டுன்னு இருக்கிறானுங்க. எலக்ட்ரிக் ஷாக்கோட ஃபுல் காஸ்டியூம் நான் சொன்னேன் தெரியுமா. இதுதான் பார்த்தீங்கன்னா 9th லைட்டு பாம்ப் ஸ்குவாடு, அந்த புஷ்அப் அமௌண்ட் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 10th லைட் கைஸ். ஓகேவா, இது வந்து 10th லைட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 11th லைட்டு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும், வேற அதுக்கப்புறம் தெரியும், வேணா யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பண்டில்
இந்த பண்டில் அந்த எப்படி சொல்ல ஆர்டிக் ப்ளூவே இல்லாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருந்தாங்க. ஆர்டிக் ப்ளூ ஜாஸ் அவங்களுக்காண்டியே விட்டப்பட்ட ஒரு தரமான ஒரு பண்டில் கைஸ். இந்த மாதிரியான ஒரு பண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்னது, சட்டை 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 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல சும்மா எனக்கு தெரியாது. பட் இது வந்து ஒரு பயங்கர ரேர் மீன்ஸ் இது எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். எப்போனா செகண்ட் ஆனிவர்சரிக்கு ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. அப்போ ஓல்டு பிளேஸ்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். செகண்டோ தேர்ட் ஆனிவர்சரிக்கு வரைக்கும் கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் ஐஎம்பி ஹெட், அதில் டாப் இன்குபேட்டர், அதுக்கப்புறம் ட்ராப் லைட் கைஸ், ட்ராப்பு, அதுக்கப்புறம் இதெல்லாம் ரிட்டர்ன் விட்டானுங்க. இதெல்லாம் பயங்கர ரேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைரட் இல்லை ஜாக்ஸ்பேரா லைட்டு, நம்ம ஸ்கல் கேப்டன். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ்பேரான்னு தான் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சைடு கேவோ மாமா முன்னாடிலாம் இதுதான் போட்டுட்டு இருப்பாரு. அது நிறைய பேருக்கு இப்போ தெரியுமா என்னன்னு தெரியல. ப்ளூ சைடு ஒரு அந்த கருப்பு கொண்ட ஆர்டிக் ப்ளூ மாஸ்க்கு போட்டு ஜம்முன்னு வீடியோ வரும். இப்போ தான் பார்த்தா ரூம் மேட்சுன்னு போய் அவர் வாழ்க்கையில் மண்டலி போட்டாங்க. இப்போ பார்த்தா என்டர்டைன்மெண்ட் வீடியோவே வர மாட்டேங்குது. ஃபுல்லாக ஆங்கிரி மூமெண்ட்டாக தான் கைஸ் இருக்குது. என்ன பண்ணுனே தெரில. சரி ரைட் ஓகே, அப்படியே நம்ம அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். வேற இருப்போம் இருந்துக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஐயோடா இப்போ ஏதாவது வாங்கினா ஏதாவது நல்ல சட்டையா. கைஸ் இந்த சட்டையெல்லாம் நீங்களும் பார்த்து எதுவும் பண்ண போகிறதில்ல, நானும் எதுவும் பார்த்து பண்ண போகிறதில்ல. வேற என்ன ஐட்டங்களோ 12B பிளாட்டினிலே அந்த இருக்குது பார்த்தீங்களா. 6th லைட் நான் சொன்னேன் தெரியுமா. பார்த்தீங்கன்னா அது 6th லைட்டு. வேற என்னது இருக்குது, வேற அவ்வளோதான் கைஸ். இது ஃபுல்லாக இது வாங்க. நம்ம கீழே வந்து பிளாக் டிஷர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பிளாக் டிஷர்ட்டு எங்கே போச்சு பிளாக் டிஷர்ட்டு. இது வந்து ஒரு ஓல்டு டிஷர்ட்டு. என்ன சீசன் 5க்கான டிஷர்ட்டு. பிளாக் டிஷர்ட் இல்லை, நம்மகிட்ட வந்து இது பிரேக் டான்ஸர் இருக்குது கைஸ், பிரேக் டான்ஸரு. ஓகே கைஸ், இதுதான் அந்த சட்டை கலெக்ஷனு. இங்கே நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஏஞ்சலிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிமினலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது, இது இருக்குது. ரெட்டு வந்து ஆதி காலத்தில் இருந்துச்சுன்னா நிறையா கதை சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த கலெக்ஷன்லாம் நம்மகிட்ட எப்படி சொல்ல நம்ம கையிலே தான் சுற்றும். ஓகேவா, வாங்குவாங்க, நம்மகிட்டே திருப்பி கொடுப்பாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கோம். குச்ச ஒரு காம்போ கைஸ். குச்ச காம்போனா அது இந்த காம்போ தான் பார்த்தீங்களா. இப்படி காம்போ இதெல்லாம் ஒரு அல்டிமேட் காம்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் கலெக்ஷனு நம்ம டக்குன்னு. ஏன்னா வீடியோ இதுவே பயங்கர லென்த்தாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கொடி சேர் இருக்கு கைஸ். கொடி சேரு புஷப்பு அதெல்லாம் இந்த பாட்டு போடுத்த இதெல்லாம் முன்னாடி ஜாலியா இருக்குங்க. இப்போ மாத்திட்டானுங்க பரதேசி பயிலுங்க. என்னடா இதெல்லாம் முன்னாடி பிசி பிள்ளைலாம் வந்துட்டான்னா டக்கு போட்டே இருப்பானுங்க, கடுப்பாகும். அந்த மாதிரியான மொட்டு இதெல்லாம் நிறைய பேர் இன்ஸ்டால இப்போ ஆளோட போந்து அது என்ன பாட்டு போட்டு எடிட் பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே. இந்த மாதிரி அமௌண்ட்லாம் கொண்டு போய் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக வைத்தறிச்சலாக இருக்குது. சரி ரைட்டு, இதில் இவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிற மாதிரி இல்லை. இதில் இது மட்டும் நல்லாயிருக்கும். அதாவது இதை ஒருத்தர் டிபி வச்சுருப்பார் எங்கள் அண்ணன். ரைட் நண்பர்களே, அவ்வளோதான். பேக்கு அதுக்கப்புறம் தேர்ட் லைட்டஸ் இதெல்லாம் முன்னாடிலாம் வீடியோ போடும்போது இதெல்லாம் காட்டுவேன். இப்போ பார்த்து அது எல்லா ஐடியிலையும் இருக்குது. என்னடா இப்போதான் கைஸ் மெயின் சம்பவமே வருது. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை AJLX. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல ரகங்கள் டிவி வேணுமா, மிக்சி வேணுமா, ஃபோன் இருக்குமா, எல்லாம் வாங்க சத்யா மொபைல்ஸ்க்கு மாதிரி பார்த்தீங்களா எல்லா கலெக்ஷனுமே இருக்குது. இது வந்து நம்மளோட மெயின். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கலெக்ஷன் தான். எல்லாத்தையுமே நம்ம ஐயர் எடுத்து போட்டாச்சு. யாருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், இல்லை குரூப் லிங்க் சேனலோட டாப்பில் இருக்கும். வேணா வந்து ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க. இப்போ தான் கைஸ் நம்ம வெப்பன் கலெக்ஷனுக்கே வர போகிறோம். டக்கு நம்ம இதெல்லாம் ஓல்டு கைஸ், இதெல்லாம் ஓல்டு பிளேயரோட அடையாளம். அந்த மாதிரியான இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AK இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரு, அதுக்கப்புறம் குரோசா, எக்ஸமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு. அதுக்கப்புறம் வேறு என்னத்துக்கு இருக்குது. நான் நல்ல கன் ஸ்கின் மட்டும் அப்படியே சொல்கிறேன், மற்றபடி அப்படியே எல்லாமே காட்டுறேன். ஏன்னா வீடியோ வந்து பயங்கர லென்த்தாகவே போயிட்டுருக்கு. ஓகேவா, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி சொல்ல இந்த கன் ஞாபகம் இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் வந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு அந்த கன் ஸ்கின்னு. அதெல்லாம் நிறைய இடத்துக்கு தெரியவே தெரியாது. அதே நான் அவனுங்க இப்போ நிறைய சில யூடியூபர்ஸ்லாம் வரானுங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறானுங்க. ஏன்னா இதெல்லாம் எப்படிப்பட்ட தெரியுமாங்க, அதெல்லாம் ஆதி காலம். இதெல்லாம் எப்படி சொல்ல இதுக்குன்னே தனி ஃபேன் பேஸ் உண்டு கைஸ். அந்த ஓல்டு அந்த ரேருங்கிறதுக்கே வேற என்னது ரேரு இருக்குது, வேற எல்லாம் ஒரு தனியும் இருக்காது. இதில் நீங்க பண்ணி இருக்கான்னு பார்ப்போமா. பண்ணி மெக்கானிக்கலு. ஒரு காலத்துல மெக்கானிக்கல்லாம் சுத்துவாங்க உட்காந்து சுத்தி கடைசியில் எனக்கு மொட்டை அடிச்சு விட்ட தருணம்லாம் இருக்குது மெக்கானிக்கல் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான இது. அதுக்கப்புறம் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா இவோ இருக்குது, மேக்ஸு ப்ளஸ் இது. அதுக்கப்புறம் இந்த M10 இதுவும் கொஞ்சம் ரேரான M10.
இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, இதெல்லாம் ஃப்ரீயா விட்டானு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் பேரட், இது இப்போ சொல்கிறேன். நான் வந்து நேற்றுக்கு ஒரு 2 lakhs பக்கம் ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்தேன். அந்த கலெக்ஷனில் கூட இந்த டிராபிக்கல் இல்லை கைஸ். ஆனால் உண்மையில சொல்கிறேன் இதில் இருக்குது. ஏன்னா டிராபிக்கல் சீரீஸாலுமே மொதல் வாட்டி ரிட்டர்ன் வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் அந்த தீபாவளி விஷயத்தில் மட்டும் வந்திருக்கு. வேற அதுலேயுமே நிறைய பேத்துக்கு கிடைக்கவே இல்லை. 10,000 டைமண்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் பண்ணவங்களுக்கே கிடைக்கல. பட் அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே ரேரான இது. மற்றபடி இதெல்லாம் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இப்போதான் மெயின் சம்பவமே எங்கே போச்சு. கிரனேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ப்ரியாட் வால், இது வந்து எஸ்கேசபி பாஸ் யூஸ் பண்ணுவார். ஆனால் நீங்கள் ஒரு வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்கேசபி யூஸ் பண்ணுவார். இப்போ 90 லெவல் யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது கிராஸ் போ கைஸ், இது ரொம்ப ரொம்ப ரேரு. மேக்ஸிமம் எப்படி சொல்ல அந்த ஓல்டு கலெக்ஷன்ஸ்ல தான் இருக்கும், அந்த மாதிரியான ரேரு. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க கைஸ், மற்றபடி வேற எதுவும் சொல்ற அளவுக்கு இல்லை. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஏஜே எலைட்ஸ். அதனால அந்த எலைட்ஸ்ல போய் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. இதே மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் வரும். இதெல்லாம் நம்ம கையில் இருக்க ஓன் கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் ஓன் ஸ்டாக்ஸ்ன்ட்டே சொல்லலாம். யாருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜஸ்ட் ஹாய்னு போட்டிங்கனாலே எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஜஸ்ட் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், லவ் யூ, டாடா, பை பை. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கரெக்டமான வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். டாடா, லவ் யூ.